மூட்டை அசையுது சார். பாட்டி இன்னும் சாகலன்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்ப இருக்கிற நிலைமையில என்னால சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவங்க இருந்தா கண்டிப்பா கல்யாணத்தை நடத்த விடாம பிரச்சனை பண்ணுவாங்க. பாட்டி போய் சேர்றதுதான் எல்லாருக்கும் நல்லது. பாட்டி என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா கொளுத்தாதீங்க, வேண்டாம். அண்ணா அண்ணா நான் விட்டுறானோ? அண்ணா வேண்டாம். அண்ணா கொளுத்தாதீங்க. அண்ணா அண்ணா நான் விட்டுறானோ? வித்ராவா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் மூட்டையில என் தங்கச்சி இருக்காடா. டேய் மூட்டை சீக்கிரம் ஓபன் பண்ணுங்கடா. டேய் அவரா? மித்ரா, அண்ணா நீ எப்படி இந்த மூட்டைக்குள்ள வந்த? ஐயோ அண்ணா, அது ஏன் நான் கேக்குறேன்? மை காட். ஏய் உனக்கு மயக்கம் தெரியாம இருந்திருந்தா நீதான் மூட்டைக்குள்ள இருக்கன்னு தெரியாம நான் உன்னை கொளுத்திருப்பேன் மித்ரா. சரி விடு, அதான் எதுவும் நடக்கல. சரி பாட்டி எங்க? இவங்க பாட்டியோட மூட்டைய மண்டபத்திலே வச்சுட்டு என்ன தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷோ யாராவது பார்த்தா எல்லாமே முடிஞ்சிரும்னா. வானா கிளம்பு போலாம். சரி நாம இப்ப உடனே மண்டபத்துக்கு போய் ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ வா. டேய் கிளம்புங்க போகலாம். மித்ரா எங்க? இங்க தெரியலையே பவானி, இங்கதானே இருந்தா? ஆமா. மேடம் என்ன மேடம், அந்த துரை பின்னாடி இருக்கிற செவரு வழியா உள்ள ஏறி வந்துட்டா மேடம். எங்களை பார்த்துதான் மறுபடியும் செவரு ஏறி குதிச்சு ஓடிட்டா மேடம். என்னடா சொல்ற? வந்து அவனை மிஸ் பண்ணிட்டு இங்க வந்து எங்க கிட்ட கதையா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல மேடம், அந்த ராஸ்கல் எங்களை பார்த்து தெரிச்சு ஓடிட்டா மேடம். இப்ப நம்ம ஆளுங்க அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மறுபடியும் அந்த வழியா வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். வந்தான்னா கோழி அமுக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க அமுக்கிடுவாங்க மேடம். பவானி, துரை உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். நம்ம ஆளுங்களை பார்த்ததும் தப்பிச்சு ஓடி இருக்கான். அப்படின்னா அவன் கண்டிப்பா மறுபடியும் உள்ள வந்து ஆதியும் பாரதியும் மீட் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது. இங்க பாரு, மண்டபத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரவுடிங்க மாதிரி இருக்காதீங்க. உங்களை பார்த்தா யாருக்குமே எந்தவித சந்தேகமும் வரக்கூடாது. அதே சமயத்துல தனியாவும் தெரியக்கூடாது. கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் மாதிரி இருக்கணும். போ, நம்ம ஆளுங்க எல்லாரையும் ரெடி பண்ணி நான் சொன்ன மாதிரி பண்ணு. ஓகே மேடம், போ. வரேன். நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்க? அது மேடம். என்ன அவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, நீ ஏன் தடுக்கிற? என்ன விஷயம்? மேடம் நான் சொல்றேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அந்த தூரம் மண்டபத்துக்குள்ள வந்துட்டு போயிருக்கான். நம்ம ஆளுங்களை பார்த்ததும் வந்த வழி அப்படியே ஓடி போயிட்டான். என்ன சொல்றீங்க மேடம்? பவானி சொல்றது உண்மைதான் சுதாகர். இப்பதான் நம்ம ஆளுங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. அவன் கண்டிப்பா உள்ள வந்து பாரதியும் ஆதியும் ரெண்டு பேரையும் மீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துடவே கூடாது. நம்ம ஆளுங்களை மீறி அவன் அவங்க ரெண்டு பேரும் பாத்திரவே கூடாது.
அது மட்டும் நடந்து போச்சு, அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டா அப்புறம் அவ்வளவுதான். இவ்ளோ வருஷம் நம்ம போட்ட திட்டம் அத்தனை தவிடு பொடியாயிடும். அப்படி யாருக்காக வெயிட் பண்றீங்க? ஆதி, வாங்க சித்தி. முகூர்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டியாப்பா? ரெடி ஆயிட்டேன் சித்தி. என்ன விஷயம்? முக்கியமான டாக்குமெண்ட் நீ சைன் பண்ண வேண்டியது இருக்கு ஆதி. என்ன டாக்குமெண்ட்? நமக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸ் லீஸுக்கு விடுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ். நம்ம குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி. நானும் சித்தப்பாவும் ஏற்கனவே சைன் பண்ணிட்டோம். உன்கிட்ட முதல்லயே வாங்கியிருக்கணும். டாக்குமெண்ட் இப்பதான் ரெடி ஆச்சு. வக்கீல் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. நீ சைன் பண்ணி கொடுத்துட்டனா லீஸ் எடுக்கிற ஆளுங்க கிட்டயும் சைன் வாங்கிடலாம். இன்னைக்குதான் லாஸ்ட் டேட். கல்யாண பிஸில அப்படியே மறந்தே போயிட்டேன். சரி கொடுங்க சித்தி. ஆதி ஆதி, ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு? படிச்சு பார்க்காம அப்படி சைன் பண்ண போற? ச்சே, படிச்சு பாருப்பா. அட விடுங்க சித்தி, அதெல்லாம் ஒண்ணு.